ஸ்ரீவாணி என்ற யூடியூப் சேனலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் இந்த பதிவு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், செத்தும் கொடை கொடுத்த வள்ளல் சீதக்காதி என்பவரை பற்றி தான் பார்க்க போன்றோம். நீங்கள் யாராச்சும் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் போடுற பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். நீங்கள் பயன் பெறுவீர்கள் எனது வீடியோவுடாக ஆசையின் பொழுதே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை தாருங்கள். சீதக்காதி வாழ்ந்தது 17ஆம் நூற்றாண்டிலாகும். தென் தமிழகத்திலே வாழ்ந்த மன்னன் சீதக்காதி. இவரது இயற்பெயர் சர் அப்துல் கதீர் ஆகும். அல்லா சாஹித், சையுதுர் அகமத் நாச்சியார் ஆகியோரின் புதல்வராக சீதக்காதி பிறந்துள்ளார். அல்லா சாஹித் சையுதுர் அகமத் நாச்சியாரின் இரண்டாவது புதல்வராக இவர் பிறந்துள்ளார். கடல் வாலிபத்தைச் சேர்ந்த மறைக்க ராஜர் பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர் சீதக்காதி ஆவார். சீதக்காதி பிறந்த ஊர் கீழைக்கரை என்ற ஊர் ஆகும். இவர் சாதி மதம் ஒன்றும் பார்க்காமல் அள்ளி கொடுத்த பெரும் கொடை வள்ளல் ஆவார். அத்துடன் இவர் பல புலவர்களையும் ஆதரித்து வாழ்ந்ததாக பல சரித்திர நூல்கள் குறிப்பிடுகிறது. அவ்வாறு இவர் ஆதரித்து வாழ்ந்த புலவர்களில் சிலராக உமரப்புலவர், நமச்சிவாய புலவர், படிக்காசு புலவர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அக்காலத்திலே பெரும் பஞ்சம் தமிழகத்திலே ஏற்பட்டது. உணவுப் பொருட்கள் கிடைக்காது பொன்னிற்கு சமனான விலையில் விற்கப்பட்ட நேரத்திலேயே இவர் தாமாகவே முன்வந்து அன்னதான பணியை மேற்கொண்ட பெரும் கொடை வள்ளல் சீதக்காதி என்பவராவார். இவர் ராமேஸ்வரம் கோயில் மீள்நிறுத்த பணிகளுக்கெல்லாம் உதவி செய்தது மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு முஸ்லிம் மன்னன் ஒரு சமய கோயிலுக்கு மீள்நிறுத்த பணிக்கு உதவி செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சாதி மத பேதம் பார்க்காமல் உதவி செய்தது அங்கே குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இவ்வாறெல்லாம் பெரும் கொடை வள்ளலாக வாழ்ந்த சீதக்காதி மன்னன் 1720ஆம் ஆண்டு இவர் மரணமடைந்தார். இவர் அவ்வாறு மரணமடைந்த போது புலவர்களால் தாங்க முடியாமல் படிக்காசு புலவர் பாடிய பாடல் இங்கே நான் உங்களுக்கு ஸ்கிரீனிலே காட்டுகிறேன். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்ச காலத்திலேயே தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்திற்கு மார் தட்டிய துரைமால் சீதக்காதி பெரோதேனே. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், மழை அற்று விளைச்சல் சுருங்கி போனதால் நெல்லிற்கு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த காலத்திலே பஞ்சத்தின் போது தராசிலே ஓர் தட்டிலே பொன்னும் இன்னொரு தட்டிலே நெல்லும் வைத்து சமப்படுத்தி விற்றனர். அவ்வாறே நெல்லின் மதிப்பு மிகவும் கூடியிருந்த காலத்திலே வீட்டிற்கு இறப்போர் வந்து கதவை தட்டுவதற்கு முன்னரே இறப்போரின் தட்டு வருவதற்கு முன்னரே அன்னதான பணியினை மேற்கொண்டவராக இவர் இருக்கிறார். மார் தட்டிய அதாவது வள்ளல் சீதக்காதி எனக்கு குறிப்பிடப்பட்டவாறெல்லாம் இருந்த வள்ளல் சீதக்காதி இறந்தபோது அவரது உடலை கீழக்கரையிலே உள்ள ஜும்மா பள்ளிவாசலிலே அடக்கம் செய்யப்பட்டது. இவரை அடக்கம் செய்த போது இவரது தயவிலே வாழ்ந்த அனைத்து புலவர்களும், எம்மை ஆதரித்த புலவர் நீரே போய்விட்டீரே, இனி நாம் என்ன செய்வோம் என்று கதறி அழுத போது அவரது ஒற்றை கையானது மேலே எழுந்து அவரது கையில் உள்ள மோதிரத்தில் எடுக்கும்படி ஒரு அசரீதி கேட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கதை உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியவில்லை, அல்லது புலவர்களின் கற்பனை கதையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு நடந்ததாக பல நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. எனவே நான் இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். நீங்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு நீங்கள் தான் ஆதரவு தான் என்னை மேலும் ஒவ்வொரு வீடியோக்களிலும் போல எனக்கு ஆதரவு வழங்குகிறது. நான் சொன்ன இந்த வீடியோவினால் நீங்கள் பல பேர் பல பயன்களை அடைந்திருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.